ஹலோ மக்களே, இன்னைக்கான இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபரில் 399 சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்கு. அதாவது 399 ரூபாய்க்கு ஒரு பிளான் இருக்கு. அந்த பிளானை பற்றின கம்ப்ளீட் டீடைல் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஆப்பை பற்றி பார்த்தலாம். இந்த ஆப்பில் நீங்கள் எவ்ரி டைம் மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக கேஷ்பேக் வந்து கிடைக்கும். இந்த கேஷ்பேக் வச்சு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ரீசார்ஜ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டோட்டல் அமௌண்ட்டோ கேஷ்பேக் அமௌண்ட்டோ மைனஸ் ஆகிட்டு பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் வந்து பே பண்ணாலே வந்து போதும். ஸோ இந்த ஆப்பில் வந்து நீங்கள் ரீசார்ஜ் பண்ணும்போது எவ்ரி டைம் எவ்ரி பர்சனுக்கு எத்தனை தடவை ரீசார்ஜ் பண்ணாலுமே ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் கேஷ்பேக் வந்து கிடைக்குது. ஸோ இந்த ஆப்க்கான லிங்க் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு அந்த ஆப்பை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஜியோ ஃபைபரில் வந்து பார்த்தீங்கன்னா 399 சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது. இந்த பிளானை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 399 பிளான் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபரில் பேசிக்காக இருக்கக்கூடிய பிளான் 30 mbps பிளான். ஸோ இந்த பிளானை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் 6 மந்த் இல்லை 12 மந்த் பீரியடு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். அப்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், ஃப்ரீ ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபரில் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொரு இம்பார்ட்டண்டான விஷயம், இந்த ரவுட்டர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜியோவில் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செய்யும். பிஎஸ்என்எல், ஏர்டெல் அந்த மாதிரி அதர் நெட்வொர்க்கில் வேலை செய்யாது. ஜியோவில் நீங்கள் எந்த பிளான் சூஸ் பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18% ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபரில் இந்த 399 பிளானுக்கு ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இன்க்ளூட் ஆகும். அண்ட் இதில் அடிஷ்னல் பெனிஃபிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்ட்லைன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரவுட்டர் வழியாக நீங்கள் உங்களால் கனெக்ட் பண்ணிக்க முடியும். அப்போது லேண்ட்லைன் டிவைஸ் தருவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. லேண்ட்லைன் டிவைஸ்லாம் எந்த பிளானுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா தரமாட்டாங்க. நீங்கள் தான் ஓனாக வாங்கி வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் எல்லா பிளான்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் டேட்டான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த 399 பிளான்லையும் அன்லிமிட்டட் டேட்டான்றதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் ஃபேர் யூஸ் பாலிசி படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட 3300 GB தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் அது முடிஞ்சிச்சு அப்படின்னா 1 MB ஸ்பீடில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளான் ரன் ஆகும். நீங்கள் 6 மந்த் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஸோ 399 into 6ன்னு போட்டிங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து 2394 rupees வந்து வரும். அதை 18% ஜிஎஸ்டி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ஃபைனலாக நீங்கள் பே பண்ண போகிறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா 2824.92 rupees வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோவுக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஜியோ ஃபைபருக்கு நான் 6 மந்த்துக்கு எடுக்கல, இல்லை நான் 12 மந்த்துக்கு எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் 399 into 12 டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4788 வரும். ஸோ இதுக்கு நீங்கள் 18% ஜிஎஸ்டி அப்ளிகபிள் பண்ணிங்கன்னா ஃபைனல் அமௌண்ட்டாக நீங்கள் கட்ட வேண்டியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 5649.84 பைசே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 6 மந்த் பிளான் எடுக்கலாமா இல்லை 12 மந்த் பிளான் எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. உங்களோட ஏரியாவில் ஜியோ ஃபைபருக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் கிடைக்குது அண்ட் அது மட்டும் இல்லாத எவ்வளோ ஸ்பீடு கிடைக்குது அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஸோ உங்கள் நியர்பையில் இருக்க நெய்பர்ஸில் கேட்டு பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஒரு 6 மந்த் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். இஃப் இன்கேஸ் நல்லா இருந்ததுன்னா நீங்கள் 12 மந்த்துக்கு வந்து பண்ணிக்கோங்க பிளானு. ஸோ இந்த பிளானுடைய டீட்டெயில் ஃபைனலாக வந்து பார்த்துருவோம். இதனுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 399 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து ஆட் ஆகும். பிளானுடைய வேலிடிட்டி 30 days வேலிடிட்டி, 30 mbps வந்து வரும். டேட்டா அன்லிமிட்டட் டேட்டான்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபேர் யூஸ் பாலிசி படி 3300 GB வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியும். ஸோ வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீன்னு போட்டிருப்பாங்க. இதை நீங்கள் லேண்ட்லைன் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் கால் வந்து பேசிக்க முடியும். ஸோ டோட்டலாக இந்த பிளானுடைய டீட்டெயில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான். ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 30 mbpsன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எவ்வளோ டிவைஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். 2 to 3 டிவைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் மூலிமா உங்களால் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த பிளான் யாருக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபேமிலி யூசேஜ், அதாவது ஹோம் பர்பஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளான் வந்து கண்டிப்பாக சூட்டபுளாக இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 30 mbps பிளான். இதை தவிர்த்து வேறு நிறைய பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ ஃபைபரில் வந்து இருக்குது. ஸோ நீங்கள் பேசிக்காக வந்து ஜியோ ஃபைபர் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா சூட்டபுளாக இருக்கும். வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் கொடுத்துருங்க. இதை விட சூப்பரான வீடியோவில் அப்கமிங் வீடியோஸில் பார்க்குறேன். Thank you friends. Bye.